வணக்கம். இலங்கை செய்திகளுக்காக நான் ஹரிணி. முதலில் தலைப்புச் செய்திகள். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான முழு அறிக்கையையும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு ஒப்படைத்துள்ளதாக ஜனாதிபதி அறிவிப்பு. வாய் திறக்காதவர்கள் வாய் திறக்க ஆரம்பித்துள்ளனர், நீதி நிலைநாட்டப்படும் என ஜனாதிபதி அனுரகுமார சுட்டிக்காட்டு. ஊழல் அரசியலில் ஈடுபட்டிருந்தவர்கள் இப்பொழுது குழப்பமடைந்துள்ளதாக பிரதமர் ஹரிணி அமரசூரிய அறிவிப்பு. இனி விரிவான செய்திகள். அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக மேற்கொள்ளப்பட்ட மிகப்பெரிய துயரம் 2019 உயிர்த்த ஞாயிற்றுக்கிழமை அன்று நடந்ததாக ஜனாதிபதி அனுரகுமார குறிப்பிட்டுள்ளார். கடந்த 5.5 ஆண்டுகளில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பான விசாரணைகளின் பின்னணியில் உள்ள நோக்கம் உண்மையான சூத்திரதாரிகளை மறைப்பதே என்றும் ஜனாதிபதி இதன் போது சுட்டிக்காட்டியுள்ளார். அத்துடன் 2019 ஆட்சிக்கு வந்த அரசாங்கமும் அதைத் தொடர்ந்து வந்த அரசாங்கமும் உண்மையான குற்றவாளிகளை நீதியின் முன் நிறுத்தும் எண்ணத்தை கொண்டிருக்கவில்லை என்று கூறியுள்ளார். இந்த நிலையில் பதவியேற்ற 6 மாதங்களுக்குள் தற்போதைய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்களில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பொறுப்புக்கூறல் மற்றும் நீதியை உறுதி செய்வதற்கு படிப்படியாக நடவடிக்கை எடுத்துள்ளது என்றும் தெரிவித்துள்ளார். இவ்வாறானதொரு பின்னணியில் 2019 உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பான ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழு அறிக்கை மேலதிக விசாரணைகளுக்காக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் இன்று உத்தியோகபூர்வமாக ஒப்படைக்கப்பட்டது. ஜனாதிபதி அனுரகுமார உத்தரவின் பேரில் ஜனாதிபதியின் செயலாளர் இந்த அறிக்கை ஒப்படைக்கப்பட்டதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால குறிப்பிட்டுள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான ஜனாதிபதி ஆணைக்குழுவின் அறிக்கையின் மறைக்கப்பட்ட பகுதிகள் உட்பட முழு அறிக்கையையும் இன்று குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு ஒப்படைத்துள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார தெரிவித்துள்ளார். அத்துடன் தொடர்புடைய ஆணைக்குழு அறிக்கைகள் மிகவும் கவனமாக ஆராய்ந்து விசாரணைகளுக்கு பயன்படுத்துமாறு தாம் அறிவுறுத்தியதாகவும் அவர் கூறியுள்ளார். அத்தோடு தாங்கள் ஆட்சிக்கு வந்து 6 மாதங்கள் கடந்துவிட்டுள்ள நிலையில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்களுக்கு பொறுப்பானவர்களை நீதி முன் நிறுத்துவதற்கு மிக தெளிவான படிப்படியான நடவடிக்கைகளை எடுத்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி மேலும் தெரிவித்த போது, உயிர்த்த ஞாயிறு ஆணைக்குழு அறிக்கையில் மறைக்கப்பட்ட அனைத்து ஆவணங்களும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு விசாரணைக்காக அனுப்பப்பட்டன. நான் அவர்களிடம் அதை கவனமாக படித்து விசாரணை நடத்த சொன்னேன். இந்த தாக்குதல் தொடர்பாக பல்வேறு இடங்களில் சர்ச்சையை கிளப்பிய சம்பவங்கள் நடந்துள்ளன. வவுனாதீவு காவல்துறை அதிகாரிகள் 2 படுகொலை செய்யப்பட்ட இடத்தில் ஜாக்கெட்டை எடுத்து வீசியது யார்? அந்த சந்தேகங்கள் அனைத்தையும் நாங்கள் தீர்த்து வைத்து விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றோம். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்களின் உண்மையான குற்றவாளிகளை வெளிப்படுத்தும் பொறுப்பு எங்களுக்கு உள்ளது என்றார். ஜனாதிபதி அனுரகுமார உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பாக மிக முக்கிய விசாரணைகள் சம்பவங்கள் தொடர்பில் சில விஷயங்களை தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் கூறியதாவது: முழு நாடு எதிர்பார்த்து கொண்டிருக்கும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவம் தொடர்பான விசாரணை இடம்பெற்று வருகின்றது. விசாரணையின் பின் அடுத்த கட்டத்தை மிகவும் அவதானத்துடனும் சூட்சுமமாகவும் முன்னெடுக்க வேண்டியுள்ளது. எனவே சில விடயங்களை உங்களிடம் தற்போது பகிரங்கமாக வெளியிட முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. அந்த விடயங்களை இப்போது வெளிப்படையாக அறிவிப்பது விசாரணைகளை பாதிக்கும், விசாரணைகளை சிறப்பாக இடம்பெறுகின்றன என்ற உத்தரவாதத்தை உங்களுக்கு வழங்க முடியும். மற்றொரு விஷயத்தையும் இப்போது என்னால் வெளியிட முடியும். இதுவரை வாய் திறக்காதவர்கள் வாய் திறக்க ஆரம்பித்துள்ளனர். சாட்சி வழங்குவதற்கு அச்சப்பட்டவர்கள் சாட்சி வழங்க வருகின்றனர். அத்தோடு உயிர்த்த ஞாயிறு தாக்குதலோடு தமக்கு தொடர்பு இல்லை என கூறியவர்களின் தொடர்புகள் வெளிவந்த வண்ணம் உள்ளன. எனவே விசாரணை சிறப்பாக இடம்பெற்று வருகின்றது. குற்றங்களை காலத்தால் மூடி மறைக்க இடமளிக்க மாட்டோம். உரிய வகையில் நீதி நிலைநாட்டப்படும் என்றார். தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் பிரபாகரன் வந்துவிட்டார் என்ற அச்சத்தில் காவல் கூண்டொன்றிற்கு தீ வைத்த பாதுகாப்பு ஊழியர் ஒருவர் போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார். மகரகம நகரில் முக்கிய தனியார் வர்த்தக வங்கி ஒன்று உள்ளிட்ட பல்வேறு வர்த்தக நிலையங்கள் அமைந்துள்ள கட்டிடம் ஒன்றின் காவல் கூண்டு ஒன்றே இதன் பாதுகாப்பு ஊழியரால் இவ்வாறு தீ வைக்கப்பட்டுள்ளது. குறித்த பாதுகாப்பு ஊழியர் நேற்றைய தினம் விடுமுறை என்பதால் அதிக அளவில் மதுபானம் அருந்தியுள்ளார். மது போதையில் தமது காவல் கூண்டுக்குள் விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் வந்துள்ளதை போன்ற தோற்றம் அவருக்கு ஏற்பட்டுள்ளது.
அதனையடுத்து தமிழக விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் பிரபாகரனிடமிருந்து தப்பித்துக் கொள்ளும் நோக்கில் அவர் காவல் கூண்டுக்கு தீ வைத்துள்ளார். எனினும் தீ அனர்த்தம் குறித்த தகவல் கிடைத்தவுடன் மகரகம நகர சபையின் தீயணைப்பு வண்டிகள் சம்பவ இடத்திற்கு விரைந்து தீ பரவாமல் கட்டுப்படுத்தியுள்ளன. இதனை அடுத்து சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொண்ட போலீசார் கட்டிடத்தின் பாதுகாப்பு ஊழியரை கைது செய்துள்ளனர். அவர் அதிக மதுபோதையில் இருந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சாவகச்சேரி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட நுணாவில் பகுதியில் பெருமளவான போதை மாத்திரைகளுடன் இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த கைது நடவடிக்கை இன்றைய தினம் இடம்பெற்றுள்ளது. இதன்போது சந்தேக நபரிடமிருந்து 1010 போதை மாத்திரைகள் மீட்டெடுக்கப்பட்டன. சந்தேக நபர் தற்போது சாவகச்சேரி போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார். விசாரணைகளின் பின்னர் அவரை சாவகச்சேரி நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ உயிர்த்த ஞாயிறு தற்கொலை தாக்குதல் சம்பவம் தொடர்பிலான புலனாய்வு தகவல்களை உதாசீனம் செய்த அதிகாரிகளிடம்தான் தற்பொழுது விசாரணைகள் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக குற்றம் சுமத்தியுள்ளார். நல்லாட்சி அரசாங்க ஆட்சி காலத்தில் இந்த பாதுகாப்பு துறைகள் உயர் பதவிகளை வகித்தவர்கள் உயிர்த்த ஞாயிறு தற்கொலை தாக்குதல் குறித்த புலனாய்வு தகவலை உதாசீனம் செய்தனர் என தெரிவித்துள்ளார். அவ்வாறான அதிகாரிகளிடம் தற்பொழுது விசாரணைகள் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். தேசிய மக்கள் சக்தியின் அரசியல் மேடைகளின் பிரச்சாரத்தில் ஈடுபட்டவர்களிடம் இந்த விசாரணை ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் இவர்கள் நல்லாட்சி அரசாங்கத்தின் ஆட்சி காலத்தில் வேறு விதமாக செயற்பட்டிருந்தனர் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு தற்கொலை தாக்குதல் சம்பவத்துடன் தொடர்புடைய 2 தற்கொலை குண்டுதாரிகளின் தந்தை மக்கள் விடுதலை முன்னணியின் தேசிய பட்டியல் வேட்பாளர் என தற்பொழுது விசாரணை குழு பொறுப்பாக உள்ள அதிகாரி ஒருவர் அன்று கூறியிருந்தார் என நாமல் ராஜபக்ச சுட்டிக்காட்டியுள்ளார். அந்த அதிகாரிக்கு JVP இன்று பதவி உயர்வு வழங்கி உயிர்த்த ஞாயிறு தற்கொலை தாக்குதல் சம்பவம் தொடர்பிலான விசாரணை நடத்தும் பொறுப்பினையும் ஒப்படைத்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். தற்பொழுது JVPயை தவிர ஏனையவர்கள் தொடர்பிலான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு தற்கொலை தாக்குதல் குறித்த புலனாய்வு தகவல்களை உதாசீனம் செய்தவர்கள் இன்று அரசியல் அடைக்கலம் பெற்றுக்கொண்டு தங்கள் செய்த பாவத்திற்கு பிராயச்சித்தமாக விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாக நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். ஊழல் அரசியலில் ஈடுபட்டிருந்தவர்கள் இப்பொழுது நன்கு குழப்பமடைந்துள்ளதுடன் அரசியல் ரீதியாக நெருக்கடியானவர்களின் இறுதி தஞ்சம் இனவாதம் என்பதை இன்றைய தினங்களில் உறுதிப்படுத்தப்பட்டு வருவதாக பிரதமர் ஹரிணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், எமது நாட்டில் முன்னர் இருந்த அரசியல் வடக்கு, தெற்கு, கிழக்கு மற்றும் மலையகத்திற்கான வெவ்வேறாக இருந்தது. அவர்கள் பிரதேசங்களுக்கும் இனங்களுக்கும் என வெவ்வேறாக தமது அரசியல் கலாச்சாரத்தை முன்னெடுத்து வந்தனர். இதனூடாகவே ஊழல் நிறைந்த அரசியல் உருவானது. ஒரு கதை உள்ளது தானே, அரசியல் ரீதியாக நெருக்கடியானவர்களின் தஞ்சம் இனவாதம் என்று. எனினும் நீங்கள் இன மத பேதங்களை பின்தள்ளி எமது அரசாங்கத்தை ஆட்சிக்கு கொண்டு வந்தது குறித்து கலாச்சாரத்தை மாற்றுவதற்கே என எமக்கு தெரியும். இந்த நாட்டு மக்கள் முதற் தடவையாக கொள்கை மற்றும் நோக்கத்தை பார்த்து வாக்களித்துள்ளனர். நாம் தேவைக்கு அதிகமாக துன்பங்களை அனுபவித்துள்ளோம். இவை அனைத்தும் இந்த தலைமுறையுடன் முடிவுக்கு வர வேண்டும். அடுத்த பரம்பரையினருக்கு அழகிய வளமான நாட்டை சொந்தமாக்கி கொடுப்பதே எமது இலக்காகும் என பிரதமர் தெரிவித்தார். மக்களை அச்சுறுத்தி வாக்குகளை பெற்றுக்கொள்ளும் நடவடிக்கையில் ஜனாதிபதி ஈடுபட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் முஜ்புர் ரஹ்மான் குற்றம் சாட்டியுள்ளார். எதில்கோட்டை பகுதியில் உள்ள ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைமையகத்தில் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பிலேயே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். கடந்த காலங்களில் தேர்தல் மேடைகளில் உள்ளூராட்சி மன்றங்களுக்கான நிதி ஒதுக்கீடு தொடர்பில் கருத்துரைத்த ஜனாதிபதி தற்போது மாறுபட்ட கருத்தை வெளியிடுவதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜ்புர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார்.